அப்படியே வார்த்தை கேட்டுட்டு போயிருங்க, எதுக்கு படிக்கணும்ட்டு. ஏன் படிக்கணும்னு சொல்றேன். பிடி டீச்சரா போனேன்னா தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கிளாஸ் ரூமுக்கு போய் வெயிலா இருக்கும், உட்கார விட மாட்டாங்க ரூம்ல, வெயில்ல உட்கார முடியாதுன்னு டிசிப்ளின் டியூட்டிக்கு நடப்பேன். அப்போ ரூம் கிளாஸ் காலியா இருந்தது. உள்ள நுழைஞ்சா 10th ஸ்டாண்டர்ட். நாங்க டீச்சர் இல்ல. டீச்சர் எங்க? டீச்சர் வரல மிஸ். என்ன பாடம்? தமிழா? சப்ஜெக்ட் புக்கு கொடு. புக் எடுத்து பார்த்தா திருக்குறள், ஒழுக்கமுடைமை 4 பாட்டு எடுத்திருக்காங்க. 5வது பாட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு பசங்க சிரிச்சானுங்க. எடுப்பீங்களா? குறள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த டீச்சர் வந்துட்டாங்க. வந்து அதிர்ச்சியா பார்த்தாங்க. பிடி டீச்சர் 10th ஸ்டாண்டர்ட் ரூம்லையா? பப்ளிக் எக்ஸாம் பாடம் நடத்துறதுக்கு புக் எடுத்தீங்க? புக்கை வைங்க கீழே, வெளியில போங்க. நாங்க பார்த்தேன் பிள்ளைகளா. ஆமா இல்ல, நான் கையில் எடுக்கக்கூடாது. 10th ஸ்டாண்டர்ட் புக் எப்படி எடுக்கலாம்னா, எப்படி நடத்தலாம்னா நடத்தக்கூடாது. சாரி, இங்க குடிச்ச அவமானத்தை இப்படி வந்த 3 மாசம் 800 2400 சம்பாதிச்சேன். 2100 ரூபாய் ஃபீஸ் கட்டி பிஹெச்டி ஜாயின் பண்ண. 5 வருஷம் பிஹெச்டி முடிச்சுட்டு காலேஜில் விண்ணப்பம் கொடுக்குறேன். வேக்கன்சி இருக்கு லெக்சரரா. இன்டர்வியூக்கு வந்து உட்காடுறேன். என் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ஒரு அம்மா. திரும்பி பார்த்தா என்னை வெளியில் போன்னு சொன்ன அந்த அம்மா. இன்டர்வியூக்கு அவங்களும் வந்திருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன், இந்த உலகம் அவ்வளவு ஒன்றும் சுலபமாக நமக்கு வெற்றிகளை தராது. நல்லா நான் அட்டென்ட் பண்ணேன். ஆனா 2 வேக்கன்சி, 2 பேருக்கும் இடம் கிடைச்சிருச்சு. இப்ப வெளியில போக சொன்ன அந்த டீச்சர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நானும் அவங்களும் டிபார்ட்மெண்ட்குள்ள போறோம். 2 பேருக்குமே ஒரே சீட். நான் அப்ப நினைச்சேன், எந்த டீச்சர் என்ன வெளியில போக சொன்னாங்களோ அந்த டீச்சர் பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு சரிநிகர் சமானமாக வைக்க வைத்தது நான் கற்ற கல்வி. உட்கார வச்சுதான் இல்லையா? அவங்க நல்லவங்கன்னு அதுக்கப்புறமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஒண்ணு, நீ ரொம்ப சின்சியரா படிச்சேன்னு வச்சுக்க, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய அவமானத்தை, உன் வலியை, உன் வறுமையை எல்லாவற்றையும் இறைவன் ஒரு துருத்தியில் வைத்திருப்பான், பாதுகாப்பா வச்சிருப்பான். உனக்கு நன்மைகள் நடக்கும். அதற்கு பதில் சொல்லுவார் இறைவன். பதில் சொல்லுவார். எப்படி சொன்னார் தெரியுமா? நான் பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால, அவங்க பிஹெச்டி முடிக்காததுனால அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் சீனியராக வேலை செய்தேன். எனக்கு கீழே வேலை செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவர்களை 2 ஆண்டுகள் ரொம்ப பேரன்பானவங்க. அவங்க பேரழகும் பெரும் ஆற்றலும் கொண்ட பெண். 2 வருஷம் உட்கார்ந்தாங்க. 2025 மே மாசம் இந்த வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அடுத்து எனக்கு தான் போஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ, எதற்காக படிக்க வேண்டும் அதை சொல்ல வரேன். இப்போ போஸ்டிங்ல போய் உட்கார்றேன். ஜூன் 16 காலேஜ் திறந்தது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போய் இப்படி உட்கார்றேன். 3வது நாள் சிஎம் செல்லில் இருந்து ஒரு லெட்டர் வருது. உங்களை தமிழ்நாடு அரசின் நிறுவனமாக இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கம் என்கின்ற நிறுவனத்திற்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம். நீங்க அங்க போங்க. உங்க முன்னால நிக்கிறது ஒரு தமிழாசிரியர் இல்லை. உங்கள் முன்னால் இருப்பது ஒரு தமிழ் துறையின் பேராசிரியர் இல்லை, தமிழ் துறையின் தலைவர் இல்லை. தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். உன் வயதில் எனக்கு ஒரு கனவு, இவ்வளவு பெரிய ஆபீஸ் எனக்கு இருக்கணும். கனவு இவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் மாதிரி 2 இருக்கணும். பெரிய ஒரு 4 அடி டேபிள் இருக்கணும். அது மேல கண்ணாடி போட்டிருக்கணும். ஒரு கருப்பு கலர்ல பெரிய சேர் இருக்கணும். அதுல வெள்ளை டவல் போட்டிருக்கணும். எனக்கு முன்னால 20 பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கான சேர் இருக்கணும். நான் வெளியில வந்தேனா 2 இருந்து 3 அலுவலக பணியாளர்கள் வெளியில நிக்கணும். அப்படியே வெளியில வந்தேனா ஒருத்தர் ஃபைல் எடுத்துட்டு முன்னால போகணும். போர்ட்டிகோக்கு வந்தேனா வெள்ளை கலர்ல ஒரு கார் நிக்கணும். நீ மதுரைக்கு வா, நான் இன்றைக்கு அப்படித்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் சொல்லிக்கிறேன். எதற்காக படிக்க வேண்டும் என்றால், உன் கனவுகளின் எல்லையை நீ தொட வேண்டும் என்றால் படித்து விடு.